நான் சாமி கிட்ட ஒண்ணுதான் கேட்கிறேன் பெருமான்ட்ட. நான் இன்ன வரைக்கும் எதுவுமே கேட்டது கிடையாது. நான் என்னுடைய உடம்பை விட்டு உயிர் போனால் நிச்சயமா கைலாயம் போவேங்கிறது உறுதி. அது வேற விஷயம். நான் நிச்சயமா அங்க தவிர வேற எங்க போவோம். கழுதை கட்டா குட்டி சவரு. இந்த கழுதை கட்டா நேரம் கைலாயம் தான். கழுதை கட்டா கைலாயம். ஆனால் என்னைக்குமே சுவாமிய திருமுறைகளை பாடிக்கிட்டே இருக்கணும். பெருமான் அதை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதுதான் எங்க உள்ள போனாலும் சுவாமிகிட்ட அதுதான் வேண்டும். சுவாமி என்னை கைவிட்டுறார். என்னை உடையாய் என்னை கை விடாய் நெகிழ விடேன் கைவிட்டுறார். என்னை எப்பவே பிடிச்சுக்கோ, சின்ன பிள்ளைய பிடிக்கிற மாதிரி பிடிச்சுக்கோ சுவாமி அப்படின்னு நான் அப்பன்ட்டு அதுதான் கேட்கறது உண்டு. அவர் செய்வார் நம்பிக்கை. நான் அவர் மேல 1000 என்ன 1,00,000 கோடி என்ன இந்த உலகமே வெடிச்சாலும் நான் அவரை கைவிட மாட்டேன். அந்த அளவுக்கு உறுதிப்பாடு உள்ளது. அதுதான் சொல்றேன், என் உடம்ப கூறு கூறாக அறுத்து போட்டாலும் சரி, அது துள்ளுகிற பொழுது நமசிவாயம் சிவன் தான் சொல்லுமே தவிர வேறொரு பேரை சொல்ல. ஏன்னா அவருடைய கருணையை புரியவே முடியாது. அவருக்கு எத்தனை கருணையாளன். அந்த கருணையா